ஐயா வணக்கம். சாமானிய மக்கள் நலக்கட்சி திருச்சி மாவட்ட பொருளாளர், கீழக்குறிச்சி கிராமம், 5வது வார்டு, நத்தமாடிப்பேட்டை மெயின் ரோடு, திருநகர் வழியாக வர்றது அந்தோணியாறு பரம். அந்த அண்ணாபுரத்தை ஒரு பார்ட்டி ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. அவங்க புறவோட பறிக்கையிலேயே வானம் பறிக்கையில் நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு பிராரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீண்டும் 45 அடி ரோட்டை ஆக்கிரமம் பண்ணியிருக்கீங்க, 16 அடி ஆக்கிரமம் பண்ணியிருக்கீங்க, 60 அடி நீளம். இது தவறானது. நீங்கள் உங்கள் இதை பண்ணிக்க, பொதுமக்கள் பாதிக்கும்னு. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கங்கன்ட்டாங்க. ரைட்டுங்கன்னு விட்டுட்டோம். மீண்டும் கட்டணம் கட்டாங்க. இப்போ ஒட்ட போகிறாங்க. இன்றைக்கி 28/7/2025 கலெக்டர் ஆஃபீஸில் டிஆர்ஓட மனு கொடுத்துருக்கோம். சம்மந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. இது அமைச்சரோட தொகுதியாகவும் இருக்குது. இந்த அமைச்சர் தொகுதியில் அங்கே திமுக கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் போகிறாங்க, அமைச்சர் இதில் போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும். அமைச்சரே நிறையா ஃபங்க்ஷனுக்கு திறந்து வச்சதுக்கு அதில் தான் போயிருக்காரு. அவருக்கு தெரியாதா? இல்லை அவங்க கட்சிக்காரருக்கு தெரியாதா? குமார் பக்கத்துலேயே இருக்கார், அதிமுகக்காரரு. அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? எதிர்கட்சியும் கண்டுக்கிறதில்ல, ஆளுங்கட்சியும் கண்டுக்கிறதில்ல. இந்த சாமானிய மக்கள் நலக்கட்சியை கண்டுக்கிற கட்டத்துக்கு இருக்குது. இதை உடனடியாக இதை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். நிறுத்தணும்னா மீண்டும் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். கட்டி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு பில்டிங் இடிக்கிறது சிரமம். இப்போ செவுத்தோட முடிஞ்சிருக்கோம். இதை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது இல்லாமல் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே நத்தமாடிப்பட்டி ரேஷன் கடை கட்டித்தரேனாங்க. இன்ன வரைக்கும் கட்டி கொடுக்கல. கேட்டால் அவங்க ஆளுகளே என்ன சொல்கிறாங்க, பேர் சொல்ல விரும்பலை. லோக்கலில் 150 ஓட்டு பாதிக்கும். இதை எப்படி நாங்கள் கட்டுறதுனாக்கா, அப்போ வாடகை கட்டுறதுலே இருக்கலாமா? நான் அவங்க அப்போட சத்தியாக கேட்குறேன். கவர்மெண்ட் இடத்துக்கு கட்டி கொடுங்குறோம். பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். தாசில்தார் பார்க்குறாரு, பிடி பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்க. நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எடுக்கலை. ஏன் எடுக்கலை? அப்போ அவங்க கட்சிக்காரனாக்கா தாரவாரத்து கொடுத்துருவாங்களா? இதை முதலமைச்சரையும் கண்டிக்கிறான். அமைச்சர் மையஸையும் கண்டிக்கிறோம். இவர் அதில் அடிக்கடி வர்ற அவரோட தொகுதி. ஏன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு யாருமே தெரியப்படுத்தலையா? வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த வாட்டி இந்த திமுக திருமூர் தொகுதியில் அமைச்சரால் பாதி ஓட்டு கூட வாங்க முடியாதுங்க. இந்த வாட்டி ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னும் குறிப்பாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. எல் ஜோசப், சாமானிய மக்கள் நலக்கட்சி மாவட்ட பொருளாளர்.